இப்போ நெக்ஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வேப்பர் ஃபேஸ் மெத்தட். வேப்பர்னு என்னது? ஆவி ஆகுறது. இப்போ தண்ணி ஆவி ஆகுதா? சூடு பண்ணேன்னா ஒரு பாத்திரத்தில் ஆவி 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 கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ அதான் வேப்பர், ஆவி ஆகும். வேப்பர்னா ஆவி, ரைட்டா? ஆவி மாறுது, ரைட்டா? ஆவி அதனோட ஒரு மெட்டலை ஆவியாக்கி அதனோட நிலைமையை மாற்றுறது, அந்த மெட்டலாக கொண்டு வருது, ரைட்டா? ஆவி நிலை முறை அப்படின்றாங்க. ஃபேஸ்னா ஆவி நிலை முறைன்னு அர்த்தம். ஆவி நிலை முறைன்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இல்லை ஆவி மாற்று முறைன்னு போட்டுக்கோங்க. இப்படி தான் ரைட். ஃபேஸ்னா மாற்றுது, ஆவியாக்கி மாற்று முறை, ரைட்டா? ஆவியாக்கி அந்த நம்ம எதுக்கு இதெல்லாம் பயன்படுத்துகிறோம்? ஒரு ஓர்லேருந்து ஒரு மெட்டலை பிரித்து எடுத்துட்டோம். இருந்தாலும் சின்ன ஒரு கழிவுகள், இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், ரைட்டா? அதை நீக்கிறது தான் இந்த இதை ஆவியாக்கி மாற்றும் முறை, ரைட்டா? அது அந்த இம்ப்யூரிட்டியும் இந்த மெட்டலையும் ஆவி மூலியமாக நம்ம மாற்றி பிரிக்கணும், ரைட்டா? அப்போ இன் திஸ் மெத்தட், இந்த செயல்முறையில் த மெட்டல் இஸ் ட்ரீட்டட் வித் எ சூட்டபிள் ரீஏஜென்ட் அப்படின்றான். ரீஏஜென்ட் என்னது? ஒரு வினை புரியும் ஒரு பொருள். கெமிக்கலில் எந்த ஒரு பொருளும் ஒரு 2 இருக்குது. அதில் வினை புரியும் பொருள், அதை போட்டாத்தே வினையே ஆகும், இல்லைன்னா ஆகாது, ரைட்டா? அது கெமிக்கல் ரீஆக்ஷன் சொல்லுவாங்க. அப்போ வினை புரியும் பொருளை பயன்படுத்தி நாம் இதை செய்கிறோம்ன்றான். அப்போ இன் திஸ் மெத்தட், இந்த செயல்முறையில் த மெட்டல் இஸ் ட்ரீட்டட்னா நடைமுறைப்படுத்தப்படுகிறது, செய்யப்படுகிறது, ரைட்டா? அப்போது இந்த மெட்டல்னா என்னது? மெட்டல் எதை குறிக்குது? அந்த இம்ப்யூர் மெட்டல் தான் குறிக்குது. ஓர்லேருந்து எடுத்த அந்த கழிவு, கொஞ்சம் கழிவு இருக்கக்கூடிய மெட்டலை தான் இது குறிக்குது. அதுலேருந்து இப்போ கழிவை நீக்கணும். த மெட்டல் இஸ் ட்ரீட்டட்னா அந்த மெட்டல் செய்யப்படுகிறது, அதாவது உண்டாக்கப்படுகிறது. அந்த மெட்டல் கூட என்னத்தை ட்ரீட்டட்னா அது செய்யப்படுகிறது. எப்படி செய்யப்படுகிறது? வித் ஏ சூட்டபிள் ரீஏஜென்ட், ஒரு தகுதி வாய்ந்த பொருத்தமான ஒரு ரீஏஜென்ட், வினை செய்யக்கூடிய ஒரு பொருள் கூட இது ட்ரீட்டட், வினைபுரிய வைக்கப்படுகிறது அப்படின்னா. விச் கேன் ஃபார்ம், அவைகள் அப்படி சேர்ந்ததுக்கப்புறம், எப்படி இந்த மெட்டல் ஒரு ரீஏஜென்ட் கூட சேர்ந்ததுக்கப்புறம் விச் அப்படின்னு எதை குறிக்கிறது? இந்த காம்பினேஷனை குறிக்கிறது. விச்னு எதை குறிக்கிறது? மெட்டலு அது கூட ஒரு ரீஏஜென்ட் சேர்ந்துருக்கிறது, வினைபுரியும் பொருள் சேர்ந்துருக்கிறது. விச்னு 2 சேர்த்துக்கு. விச் கேன் ஃபார்ம் எ வோலடைல், அந்த 2 சேர்ந்தது விச் குறிக்கிறது. விச் வோலடைல் காம்பவுண்ட் வித் த மெட்டல் அப்படின்ட்டா. விச் என்ன குறிக்கிறது? இந்த இடத்துல விச்ன்றது என்ன குறிக்குதுன்னா ரீஏஜென்ட்டை தான் குறிக்கிறது. ஏன்னா இவன் பிரகாரம் விச்ன்றது ரீஏஜென்ட், 2ஐயும் குறிக்கல. விச்ன்றது ரீஏஜென்ட்டை குறிக்குது. ரீஏஜென்ட் ஆனது கேன் ஃபார்ம், இந்த ரீஏஜென்ட் உண்டாக்குகிறது. ரீஏஜென்ட் வினைபுரியும் பொருள் உண்டாக்குகிறது. மெட்டல் கூட சேர்ந்த உடனே ரீஏஜென்ட் எதை உண்டாக்குறது? விச் கேன் ஃபார்ம் ஏ வோலடைல், வோலடைல் ஆவியாகக்கூடிய ஒரு கலவையை உண்டாக்குகிறது, ரைட்டா? ஒரு மெட்டல் அது சாலிடாக இருக்கிறது. அது கூட நான் இந்த ரீஏஜென்ட்டை சேர்த்த உடனே அது அந்த மெட்டலை என்ன பண்ணுது? உருக்கி ஆவியாக வைக்கிறது. அப்போ எப்படி உருக்கும்? ஒரு டெம்பரேச்சரை நான் கொடுக்கணும். ஒரு ஹீட்டை கொடுத்த உடனே அது கலந்துருக்கிறது ஆவியாக. வெறும் மெட்டல் ஆவியாகாது. அப்போ இந்த ரீஏஜென்ட்டை சேர்த்ததுனால நான் சூடு பண்ணும்போது ஆவியாகும். அதுதான் சொல்கிறேன். விச் கேன், அது என்ன விச்னு எதை குறிக்கிறது? ரீஏஜென்ட் குறிக்கிறது. கேன் ஃபார்ம்னா உண்டாக்குகிறது. எதை? வோலடைல்னா ஆவியாகும் கலவை. இப்போ ரீஏஜென்ட் சேர்ந்துருச்சுன்னா கலவை தானே? ஆவியாகும் கலவையாக, காம்பவுண்ட் வித் மெட்டல், அந்த மெட்டல் கூட இணைந்து ஒரு காம்பவுண்டு, ஆவியாகும் காம்பவுண்டாக இது உண்டாக்குகிறது அப்படின்றான். தென் பிறகு த வோலடைல் காம்பவுண்ட் இஸ் டீகாம்போஸ்டு அப்படின்னா டு கிவ் த பியூர் மெட்டல். பிறகு இந்த வோலடைல் ஆவி ஆயிடுச்சு, ஆவியான காம்பவுண்ட், ரைட்டா? ஆவி ஆயிடுச்சு. ஆவி நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம், ஒரு கண்டெய்னரில் பிடிச்சி வச்சுக்கலாம், வெளியேறாமல் பிடிச்சி வச்சுக்கலாம். அதான் சொல்லலாம் த வோலடைல் காம்பவுண்ட். வோலடைல் ஆவியான இந்த கலவை, மெட்டல் இருக்குது, ரீஏஜென்ட் இருக்குது, அந்த கலவையானது இஸ் டீகம்போஸ்ட் சிதைவடை செய்கிறது. சிதைவடை செய்கிறது என்னது? அதை நம்ம திரும்பி டீகம்போஸ் பண்ணுறோம். ஆவியாக இல்லாமல் டீகம்போஸ் பண்ணி வச்சுருக்கோம். சிதைவடையே செய்யப்படுகிறது. எதற்கு? டு கிவ் த பியூர் மெட்டல். எதற்கு சிதைவடை செய்கிறோம்? டு கிவ் த பியூர் மெட்டல், சுத்தமான மெட்டலை மட்டும் கொடுப்பதற்கு சிதைவடை செய்யப்படுகிறது அப்படின்றான். அப்போது டு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம இது எப்படி சிதைவடை செய்கிறோம்? சிதைவடைனா படியே செய்கிறது, ரைட்டா? அப்போது இது அப்படின்றது கீழ்கண்ட வழிமுறை, செயல்முறைகள் பிரகாரம் நாம் பார்க்கலாம் அப்படின்றான். வி கேன் அண்டர்ஸ்டாண்ட், நாம் புரிந்து கொள்ளலாம் த மெத்தட், இந்த செயல்முறையை எப்படியே பை கன்சிடரிங் த ஃபாலோவிங் ப்ராசஸ், கீழ்கண்ட செயல்முறை மூலமாக. கன்சிடரிங்னா மூலமாக, இல்லை அதை வைத்துக்கொண்டு, எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, நாம் புரிந்து கொள்ளலாம் அப்படின்றான். இப்போ என்ன ப்ராசஸ்ஸு?
மோண்ட் ப்ராசஸ் ஆஃப் ரீஃபைனிங் நிக்கல். இப்போ நிக்கல் எடுத்துக்கலாம். நிக்கல் வந்து என்னது, ஓர்லேருந்து முதல் நிக்கல் எடுத்துட்டோம், தனி நிக்கல் எடுத்துட்டோம். இருந்தாலும் சில கழிவுகள் இருக்குது அது கூட. இப்போ அந்த கழிவுகளை பிரித்து எடுத்துட்டோம்னா சுத்தமான நிக்கல் கிடச்சிரும். அப்போ மோண்டுன்றவர் கண்டுபிடித்த ஒரு செயல்முறை, அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா மோண்டு ப்ராசஸ். மோண்டுன்ற ஒரு விஞ்ஞானி கண்டுபிடித்த செயல்முறை எதற்கு, ஃபார் ரீஃபைனிங் நிக்கல். ரீஃபைனிங்னா சுத்திகரிக்கணும், அந்த சின்ன கழிவை வெளியேற்றணும், நிக்கலை வெளியேற்றுறது, நிக்கல் உள்ள கழிவு வெளியேற்றுறது. அப்போ நிக்கலில் கழிவு இருக்குன்னு என்னது, அது இம்பியூர் நிக்கல் தானே, கொஞ்சோடு இருந்தாலும் இம்பியூர் தான், ரைட்டா. அப்போ த இம்பியூர் நிக்கல் இஸ் ஹீட்டட், இதுதான் ஆரம்பிக்கிறான். எப்படி ஆரம்பத்தில் ஆரம்பிக்கிறான் பாரு, இஸ் ஹீட்டட் இன் எ ஸ்டீம் கார்பன் மோனாக்சைடு அட் அரவுண்ட் 350 கெல்வின். அப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இம்பியூர் அந்த கொஞ்சம் கலந்த, அதாவது இம்பியூர்னா ஒரு கழிவு கலந்த ஒரு நிக்கலானது இஸ் ஹீட்டட் வெப்பப்படுத்தப்படுகிறது. இன் எ ஸ்டீம், எதில், இன் எ ஸ்டீம்னா ஒரு ஆவி. இப்போ நம்ம எல்லாம் சளி பிடிச்சிக்கிச்சுன்னு சொன்னோன்னா அம்மா என்ன சொல்கிறா, ஆவி போற்றி அப்படின்றா. இப்போ தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதை ஆவி வரும்போது அதை நம்ம ஒரு துண்டை போட்டு மூடிட்டு மூக்கை உரியம்ல புஷ்ஷு புஷ்ஷுன்ட்டு, அதை மாதிரி தான் இதை என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டீம், ஒரு ஆவியால் ஹீட் பண்ணப்படுகிறது. இஸ் ஹீட்டட் இன் ஏ ஸ்டீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அந்த ஆவியில் என்ன இருக்கிறது, கார்பன் மோனாக்சைடு கலந்துள்ள ஒரு ஆவியால் இது ஹீட் பண்ணப்படுகிறது, ரைட்டா. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த இம்பியூர் மெட்டல் இஸ் ஹீட்டட், இம்பியூர் மெட்டல் வெப்பப்படுத்தப்படுகிறது. இன் ஏ ஸ்டீம், எதில், ஒரு ஸ்டீம் ஆவி, வேப்பரால் ஆவி தான், இதுவும் ஆவி தான், ரைட்டா. ஆவி, ஸ்டீம் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு, கார்பன் மோனாக்சைடோட ஸ்டீம் ஆவியால் இவை வெப்பப்படுத்தப்படுகிறது. எந்த உஷ்ண நிலையில், அட் அரவுண்ட்னா ஏறக்குறைய 350 கெல்வினில், டிகிரி போட்டக்கூடாது, செல்சியஸ் வரும்போது டிகிரி போடணும், 350 கெல்வினில் வெப்பப்படுத்தப்படுகிறது. த நிக்கல் அந்த இது இப்போ இப்படி வெப்பப்படுத்தும் போது என்ன செய்யுது, த நிக்கல் இருக்கு இல்லையா, நிக்கல் வித் நிக்கல், அந்த இம்பியூர் நிக்கல் தான் சொல்கிறான். த நிக்கல் வித் சிஓனா கார்பன் மோனாக்சைடு தானே, அந்த ஸ்டீமில் வருது, அது கூட சேருது. த நிக்கல் வித் CO ரெண்டுமே இணைந்து டு ஃபார்ம் என்ன உண்டாக்குறது, ஹைலி வோலட்டைல் நிக்கல் டெட்ரா கார்பனல் அப்படின்றான். இது ரெண்டுமே இணைந்து என்ன செய்கிறது, ஹைலி வோலட்டைல், ஹைல்னா அதிகமாக, வேப்பர்னா ஆவி, அதிகமான வோலட்டைல்னா வேப்பர், அதாவது அதிகமான ஆவியை உண்டாக்குகிறது. அதிகமான ஆவி எதில் என்னவா இருக்குது, அந்த ஆவியில் நிக்கல் டெட்ரா கார்பனால் இருக்கக்கூடிய அதிகமான ஆவியை உண்டாக்குகிறது. அந்த ஆவியில் என்ன இருக்குது, இந்த இரண்டும் இணைந்து என்னத்தை உண்டாக்குகிறது, டெட்ரா கார்பனால் என்ற ஒரு ஆவியை உண்டாக்குகிறது, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு த சாலிட் இம்பூரிட்டிஸ். இப்போ இந்த நிக்கல் இம்பூரிட்டியில் நிக்கல் மட்டும்தான் இது கூட சேர்ந்துருது. ஆனால் இந்த ரீஏஜென்ட் நிக்கல் கூட மட்டும்தான் வினை புரியும், அதில் உள்ள இம்பூரிட்டிஸ் கூட வினை புரியாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ நீ என்ன பண்ணுற, நிக்கல் கூட இம்பூரிட்டி இருக்குது, நான் ரீஏஜென்ட்டை சேர்த்த உடனே கார்பன் மோனாக்சைடு ஸ்டீம் கூட கலந்த உடனே அந்த கார்பன் மோனாக்சைடு என்ன செய்ய, அதை ரீஏஜென்ட், அதில் உள்ள அந்த நிக்கல் ப்ளஸ் இம்பூரிட்டி கொஞ்சம் இருக்குது, நிக்கல் கூட மட்டும்தான் வினை புரிந்து ஒரு காம்பவுண்டை வெளியேற்றும், அந்த இம்பூரிட்டி விட்டுரும், அது கூட வினை புரியாது. அப்போ அது தங்கிடும், ரைட்டா. அப்போ த சாலிட் இம்பூரிட்டிஸ், மீதி உள்ள அந்த சாலிட் திடப்பொருளான இம்பூரிட்டிஸ் ஆர் இருக்கின்றன லெஃப்ட் பிஹைண்ட், லெஃப்ட்னு விடப்படுகிறது, அது கூட இது வினை புரியாது, அப்படின்னா அது தங்கிடும். அப்போ இப்போயே பிரிஞ்சிருச்சா. ஆனால் இப்போ ஆவி நிலையில் இருக்குது, எது கூட சேர்ந்துருக்கு, நிக்கல் எது கூட, கார்பன் மோனாக்சைடு கூட சேர்ந்துருக்கு. அப்போ இன்னும் நம்ம கார்பன் மோனாக்சைடு எதுக்கு சேர்ந்துச்சு, இந்த இம்பூரிட்டிலேருந்து ஃபஸ்ட்டு பிரிக்கணும், அதனால் கார்பன் மோனாக்சைடு சேர்த்தோம். அது எனக்கு கார்பன் மோனாக்சைடே நிக்கல் கூட சேர்ந்து அது ஆவியாக உண்டாக்கிடுச்சு. அப்போ இந்த இம்பூரிட்டி சாலிடாகவே இருக்குது. இப்போது இந்த ரெண்டு கார்பன் மோனாக்சைடு இருக்குது, நிக்கல் இருக்குது. இப்போ கார்பன் மோனாக்சைடு பிரிக்கணும், பிறகு நிக்கல் வரும், ரைட்டா. அப்போ இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலாவை சொல்கிறான் பாருங்கள். நிக்கல் என்ன சாலிடாக இருக்கிறது, அது எது கூட வினை புரிகிறது, அது இம்பூரிட்டி இதில் வராது, வினை வந்து அது நிக்கல் கூட தான் புரியுது, நிக்கலில் உள்ள இம்பூரிட்டி கூட கிடையாது. அதனால் கார்பன் மோனாக்சைடு குடிக்கிறது. ஆனால் என்ன கிடைக்குது, நிக்கல் டெட்ரா கார்பன் கிடைக்குது, கார்பனால் கிடைக்குது. டெட்ரான 4ன்னு அர்த்தம், அதனால தான் முன்னாடி 4 சேர்த்துக்கிட்டான், 4 கார்பன் மோனாக்சைடு வேணும், அதனால தான் என்ன பண்ணியிருக்கான், 4 முன்னாடி சேர்த்துக்கிட்டான். அப்போ NiCO4, இந்த மாதிரி NiCO4, அந்த 4ன்றது எதுக்கு மட்டும் போட்டோம், அது பிராக்கெட் போடணும், பிராக்கெட் போட்டால் தான் அந்த 4ன்றது எதை குறிக்கும், கார்பன் மோனாக்சைடை குறிக்கும். நீ பிராக்கெட் போடாமல் 4ன்னு போடக்கூடாது, புரியுதா, நிக்கலுக்கு சேர்ந்து வந்தாலும் வரும். அதனால் பிராக்கெட் போட்டு CO4, அது ஏன் போட்டிருக்கேன்னா 4 போட்டால் தான் டெட்ரா வரும், டெட்ரா 4 வரும், அது 4 மாலிகுல்
CO மாலிகுல் ரைட்டா, கார்பன் மோனாக்சைடு 2 ஆட்டம் சேர்ந்த மாலிகுல். அப்போ 4 கார்பன் மாலிகுல் இருக்கிறது ரைட்டா, ஒரு நிக்கல் மாலிகுல் கூட ரைட்டா இணைந்து என்னது நிக்கல் டெட்ரா கார்பனால் உண்டாகிறது ரைட்டா. இப்போ இதில் கார்பன் மோனாக்சைடு இருக்கிறது. இதை பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? கேஸாக இருக்குது ரைட்டா. இப்போ அடுத்த ப்ராசஸ் எகெயின் நம்ம இந்த கார்பன் டெட்ரா நல்லா பார்த்துக்க, இந்த கார்பன் அதாவது அது நிக்கல் டெட்ரா கார்பனால் ஹீட் பண்ணுறோம். திரும்பி நம்ம ஹீட் பண்ணுறோம். இது என்னவா இருக்குது? ஆவி நிலையில் இருக்குது. இன்னமும் ஹீட் பண்ணுறோம். எது கூடன்னு பாருங்கள். அப்போ ஆன் ஹீட்டிங் த நிக்கல் டெட்ரா கார்பனால் நம்மளுக்கு இது கிடச்சிருக்கு. நிக்கல் டெட்ரா கார்பனால் நம்ம திரும்பி ஹீட் பண்ணுறோம். எந்த டிகிரியில்? அரவுண்ட் 460 டிகிரி கெல்வினில். 460 டிகிரி இல்லை, 460 கெல்வின். டிகிரின்னு போடக்கூடாது. 460 கெல்வின் ஹீட் பண்ணுறோம். அப்போ அந்த காம்ப்ளெக்ஸ் டீகம்போசஸ், அந்த காம்ப்ளெக்ஸ் அந்த கலவையானது என்ன செய்கிறது? டீகம்போஸ், சிதைவடைகிறது. சிதைவடைனா பிரிகிறதுன்னு அர்த்தம். த காம்ப்ளெக்ஸ் இந்த கலவையானது நிக்கல் டெட்ரா கார்பனால் என்னது? சிதைவடைகிறது, பிரிகிறதுன்னு அர்த்தம். பிரிஞ்சு என்ன கொடுக்குறது? டு கிவ் கொடுக்குறது பியூர் மெட்டல், சுத்தமான மெட்டலை குடிக்கிறது. இந்த பாருங்கள், அதே போட்டுருக்கான் பாருங்கள். நிக்கல் கார்போனால் ரைட்டா, நிக்கல் டெட்ரான 4 டெட்ரா கார்போனால் கேஸ். இது என்ன பண்ணுறோம்? நம்ம ஹீட் பண்ணுறோம். ஹீட் எந்த டிகிரியில் ஹீட் பண்ணால்? 460 கெல்வின். நீ வேணால் போட்டுக்கு அந்த இடத்துல 460. இந்த 6 மார்க்கு மேலே 460 கேன்னு போடணும். இங்கேயும் இந்த 6 மார்க்கு மேலே நீ என்ன பண்ணணும்? 350 கேன்னு போடணும். டெல்டா மாதிரி போடணும். அதான் இப்போ உஷ்ணப்படுத்துகிறேன்னு போடணும். அந்த 6 மார்க் போட்டு அதுக்கு மேலே டெல்டான்னு போட்டு மேலே உள்ளதுக்கு எத்தனை கொடுக்குறோம்? 350 கெல்வின். கீழே உள்ளதுக்கு என்ன பண்ணுறோம்? 460. அப்போ டெல்டானா வெப்பப்படுத்துகிறோம்னு அர்த்தம். டெல்டா சிம்பிள் போட்டு 460 போடணும். போட்டு இப்படி வெப்பப்படுத்தும் போது இந்த காம்ப்ளெக்ஸ் சிதைவடைகிறது, பிரிகிறது. எப்படியா பிரிகிறது? நிக்கல் தனியாகவும் கார்பன் மோனாக்சைடு தனியாகவும் பிரிகிறது ரைட்டா. நிக்கல் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. இங்கே வர நிக்கல் 1 இருக்குது. ப்ளஸ்ஸு 4 கார்பன் மோனாக்சைடு இருக்குது. 4 இருக்கா? 4 பிரிஞ்சுது. கேஸ் கார்பன் மோனாக்சைடு எவாப்பரேட் ஆகிடுது. உனக்கு நிக்கல் படிஞ்சிடுது. வந்துடுச்சா? இதுதான் டீகாம்போசிஷன் ப்ராசஸ். இது என்ன சொல்லுவாங்க? வேப்பர் ஃபேஸ் மெத்தட் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் இன்னொரு மெத்தட் இருக்குது. வேன் ஆர்கில் மெத்தட் ஆஃப் ரீஃபைனிங். என்னது? இந்த ரீஃபைன் பண்ணுறதுக்கு இது ஜிர்கோனியம் அண்டு டைட்டானியம் ரைட்டா. இந்த ஜிர்கோனியம் அண்டு டைட்டானியம் இந்த உலோகத்துக்கு இது பயன்படும். வேன் ஆர்கில் இது இந்த மெத்தடை பயன்படுத்தி ஜெர்கோனியம் அண்டு டைட்டோனியம் இருந்தால் நம்ம இதை ரீஃபைன் பண்ணலாம். இந்த உலோகத்துக்கு கூட ஏதாவது ஒரு இம்புரைடு சேர்ந்து இருந்ததுன்னா இந்த மெத்தட் என்னன்னு பார்ப்போம். வேன் ஆர்கல் இது ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சது. அப்போ திஸ் மெத்தட் இஸ் பேஸ்ட் ஆன் த தெர்மல் டீகாம்போசிஷன் ஆஃப் மெட்டல் காம்பவுண்ட்ஸ் விச் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் பியூர் மெட்டல். இந்த செயல்முறையானது, இந்த செயல்முறை அப்போ திஸ் மெத்தட் இஸ் பேஸ்டு சார்ந்து இருக்கிறது. எதை சார்ந்து இந்த செயல்முறை இருக்கிறது? தெர்மல் டீகாம்போசிஷன். தெர்மல் வெப்ப சிதைவு, வெப்பத்தை பயன்படுத்தி சிதைவடைய செய்யுது. பிரித்தல், டீகாம்போசிஷன் சிதைவு. அதை சிதைவுனா பிரித்தல்னு அர்த்தம். வெப்பத்தை பயன்படுத்தி டீகாம்போசிஷன் செய்வதை இந்த மெத்தட் வழிமுறையாக கொண்டுள்ளது. ஆஃப் மெட்டல் காம்பவுண்ட்ஸ். மெட்டல் காம்பவுண்ட் என்னது? மெட்டல் கலவைகள். மெட்டல் கலவைனா அது இம்புரிட்டிஸ் இருக்குது ரைட்டா. அது எப்படின்னு பிரிக்கணும்னு பார்ப்போம். அதில் மெட்டலும் இருக்கலாம். விச் லீட்ஸ் என்னது? அது தொடர்கிறது, அந்த ரியாக்ஷன் தொடர்கிறது. எது? விச் லீட்ஸ் டு எப்படி? டு த ஃபார்மேஷன் ஆஃப் பியூர் மெட்டல். அந்த ரியாக்ஷனில் தொடர்ந்து என்ன செய்கிறது? லீட்ஸ்னு தொடர்ந்து என்னத்தை கொடுக்குறது? டு ஃபார்ம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் பியூர் மெட்டல். ஃபார்மேஷன் உண்டாக்கப்படுகிறது. பியூர் மெட்டல் இந்த இதில் உண்டாக்கப்படுகிறது அப்படின்றான். அப்போ நெக்ஸ்ட்டு டைட்டானியம் அண்ட் ஜிர்கோனியம் இந்த 2 தான் மெட்டல். 2 மெட்டல் தான் இந்த மெத்தட். இந்த 2 மெட்டலும் கேன் பி பியூரிஃபைடு. 2 மெட்டல் ஒரே நேரத்தில் ஏதாவது ஒரு மெட்டல் தான் நீ பியூரிஃபை பண்ண முடியும். கேன் பி ரெண்டையும் சொல்கிறான், தனித்தனியாக பண்ணணும். ஆனால் கேன் பி பியூரிஃபைடு சுத்திகரிக்கப்படுகிறது. யூஸிங் திஸ் மெத்தட். இந்த செயல்முறையை பயன்படுத்தி டைட்டானியம் ஜிர்கானியமும் எனது சுத்தப்படுத்தப்படுகிறது. அப்போ நெக்ஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் உதாரணமாக ரைட்டா, த இம்பூர் இப்போ டைட்டானியத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். அதே தான் ஜெர்கானியத்துக்கும் ரைட்டா. த இம்பியூர் டைட்டானியம் மெட்டல். இம்பூர்னா அதில் கொஞ்சம் கழிவு கலந்துருக்கு இல்லையா, அதை தான் நம்ம எடுத்து இப்போ டைட்டானியத்தை பிரிக்கணும். இம்பூர் தனியாக பிரிக்கணும். த இம்பூர் டைட்டானியம் மெட்டல் இஸ் ஹீட்டட். அது உஷ்ணப்படுத்தப்படுது. ஏன்னா தெர்மல் டீகாம்போசிஷன் சொல்லியிருக்கான், உஷ்ண சிதைவுன்னு சொல்லியிருக்கான்.
அப்போ இஸ் ஹீட்டட் இன் அண்ட் எவாக்குவேட்டட் வெசல் வித் அயோடின் அப்படின்னா. எவாக்குவேட்டட்னா காற்றில்லாத ஒரு வெசல், ஒரு பாத்திரத்தில். அதுக்குள்ளே காற்று இருக்கக்கூடாது, எம்டியாக இருக்கணும், வேக்கமாக இருக்கணும். காற்றில்லாத ஒரு பாத்திரத்தில், வெசல்னா ஒரு பாத்திரத்தில் இவை சூடாக்கப்படுகிறது. ஆனால் எது எடுத்திருக்கான்? டைட்டானியம் மெட்டல் எடுத்திருக்கான். டைட்டானியம் மெட்டல்னா இம்ப்யூர்னா கொஞ்சம் கலவை, அதாவது அசுத்தம் கலந்த ஒரு டைட்டானியம் மெட்டல் எடுத்து அதிலிருந்து அந்த அசுத்தத்தை வெளியேற்றினா அது வெப்பப்படுத்தப்படுகிறது. இதில் எவாக்குவேட்டட் வெசல், காற்று இல்லாத, அதாவது வெற்றிடமான ஒரு வெசல், அதாவது வெற்றிடமான அந்த காற்று இல்லாத ஒரு பாத்திரத்தில். அப்போ அது கூட எது சேர்க்கப்படுகிறது? வித் அயோடின். இந்த டைட்டானியத்து கூட, இம்ப்யூர் டைட்டானியத்து கூட அயோடின் என்ற ஒரு பொருள் சேர்க்கப்படுகிறது. ரைட்டா? அயோடின் ஏன் சேர்க்குறான்னு சொன்னால், அயோடின் இது கூட இணைஞ்சிச்சுன்னா இதை வேகமாக ஆவியாக்கிடும். ஒன்று அயோடினோட பயன்பாடு என்னது? இது ஒரு வினை தான், வினைபுரியும் பொருள். இது என்ன செய்யணும்? இதை ஆவியாக்கக்கூடிய ஒரு திறமை அயோடினுக்கு உண்டு. எதை? டைட்டானியத்தை. ரெண்டாவது, இது ஆக்சிடேஷனை தடுக்கும். டைட்டானியம் ஆக்சைடு கூட இணைஞ்சு செயல்படாமல் இருக்குது, ஆக்சைடு ஆகிறத இது விடாது. ரைட்? இந்த ரெண்டு செயல்முறைக்கு அயோடின் பரம்பரம். அப்போ எவாக்குவேட்டட் வெசல் எதை சேர்க்குறோம்? அயோடினை இந்த டைட்டானியம் இம்ப்யூர் டைட்டானியோடு சேர்த்து எவாக்குவேட்டட் வெசலில் நம்ம செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம்? அட்டிய டெம்பரேச்சர் ஆஃப் 550 கெல்வின். எந்த வெப்பநிலையில் நம்ம சூடுபடுத்துகிறோம்? இந்த வெப்பநிலையில் நம்ம சூடுபடுத்துகிறோம். அந்த வெசல் எவாக்குவேட்டடாக இருக்கணும். ஆனால் அயோடின்னு இந்த இம்ப்யூர் டைட்டானியம் உள்ளே போட்டுருணும். போட்டுட்டு இதை நம்ம சூடுபடுத்தணும். டெம்பரேச்சர் 550 கெல்வினில் சூடுபடுத்தணும். எதற்கு அப்படின்னா, அப்படி சூடுபடுத்த என்ன கிடைக்கும்? டு ஃபார்ம் எ வோலடைல் டைட்டானியம் டெட்ரா அயோடின் கிடைக்கும். வோலடைல்னு என்னது? ஆவியாக இருக்கக்கூடிய, அது ஆவியாயிரும். எது? டைட்டானியம் இந்த அயோடினும் சேர்ந்து ஆவியாக கிடைக்கும். சரியா? ஆவியாக கிடைக்கும். எப்படி? த வோலடைல் டைட்டானியம் டெட்ரா அயோடின். டெட்ரான் 4 அயோடின்கள் சேர்ந்த ஒரு டைட்டானியம் ஆவியாக கிடைக்கிறது. ரைட்டா? அப்போது த இம்ப்யூரிட்டிஸ், இப்போ இம்ப்யூரிட்டிஸ் அந்த அதில் கலந்த அந்த டைட்டானியத்தோடு கலந்துள்ள இம்ப்யூரிட்டிஸ்னால், இம்ப்யூரிட்டி என்னது? ஒரு கழிவு கூட இந்த அயோடின் ரியாக்ஷன் பண்ணாது. அப்போ இம்ப்யூரிட்டிஸ் தங்கிடும். மேலே சொன்னது மாதிரி தான், த இம்ப்யூரிட்டிஸ் ஆர் லெஃப்ட். இம்ப்யூரிட்டிஸ் தனித்து விடப்படுகிறது. லெஃப்ட் பிகைன். அப்போ லெஃப்ட் பிகைனா அது அந்த ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த இம்ப்யூரிட்டிஸ் கீழே விடப்படுகிறது. லெஃப்ட் பிகைனா கீழே விடப்படுகிறது. அஸ் த டோன்ட் ரியாக்ட் வித் அயோடின். அஸ் தேன்னு எதை குறிக்கிறது? இந்த இம்ப்யூரிட்டிஸ் குறிக்கிறது. அஸ் தே அவைகள், அந்த இம்ப்யூரிட்டிஸ் டோன்ட் ரியாக்ட்னா அது வினை புரியாது. வித் அயோடின் கூட வினை புரியாது. அப்போ என்ன வினை புரியுது? டைட்டான், இம்ப்யூர் டைட்டான், டிஐ எஸ் சாலிட்ல இருக்குது. இது இம்ப்யூர் டைட்டான். எது கூட வினை புரியுது? அயோடின் கூட. ஏன் 2 சேர்த்துட்டான்? ஈக்குவல் பண்ணுறதுக்கு 2 சேர்த்துட்டான். ஏன்னா டெட்ரா வேணும்ல, 4 அயோடின் வேணும். அப்போ அயோடினுக்கு I2 தான் போடுவான். ரைட்டா? I2 போடுவான். அப்போ 4 டெட்ரான்னு போட்டான். டெட்ரா அயோடின் நம்மளுக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது? வோலடைல், ஆவியாக இருக்கக்கூடிய டைட்டானியம் டெட்ரா அயோடின் கிடைக்குது. அதனால் 2 முன்னாடி சேர்த்துக்கிட்டான். சேர்த்தா உனக்கு என்ன கிடைக்குது? என்ன வெப்பநிலை? 550 வெப்பநிலை. கீழே என்ன பண்ணுறா? டெல்டான்னு போட்டுருக்கா, வெப்பப்படுத்தப்படுகிறது. நீ அங்கேயும் அதை மாதிரி கொடுக்கலாம். மேலே வெப்பப்படுத்தப்படுறதுன்ட்டு மேலே டெம்பரேச்சரை போட்டுட்டு கீழே இந்த மாதிரி டெல்டா போடணும். போட்டு என்ன கிடைக்குது? இந்த வேப்பரில் கிடைக்குது. வேப்பரில் என்னது? இது வோலடைல் வேப்பர். ரைட்டா? டைட்டானியம் டெட்ரா அயோடின். டெட்ரான் 4 இருக்கு பாரு. I4 டெட்ரான் 4 இருக்கிறது. இப்போ நம்ம இதில் டைட்டானியம் இருக்குது, அயோடின் 4 இருக்குது. இப்போது இந்த அயோடினை பிரிச்சாச்சுன்னா நம்மளுக்கு டைட்டானியம் கிடச்சிடும். அது எப்படி பிரிக்கிறதுன்னு பார்ப்போம். அப்போ த வோலடைல் டைட்டானியம் டெட்ராக்சைடு வேப்பர். ரைட்டா? இது என்ன செய்கிறது? த வோலடைல் டைட்டானியம் டெட்ராக்சைடு வோலடைல் வேப்பர் இருக்கிறது. ரைட்டா? இது இஸ் பாஸ்டு, இது செலுத்தப்படுகிறது. சரியா? இது எவ்வாறு செலுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தா, இது நல்லா பார்த்துக்கோங்க. த வோலடைல் டெட்ரா ஆக்சைடுன்னு போட்டிருக்கான். அப்போ டெட்ரா அயோடின் தான் இது. ரைட்டா? அயோடின் வேப்பர் தான். ரைட்டா? டெட்ரா அயோடின் வேப்பர் தான் நம்ம செலுத்த போகிறோம். ரைட்டா? இது ஆக்சைடுன்னு போட்டிருக்கான். இது டவுட்டு, உங்கள் ஆசிரியர் கேட்டுக்கோங்க. டெட்ரா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? அதாவது டைட்டானியம் வோலடைல் டைட்டானியம் டெட்ரா அயோடின் தான் கிடச்சிருக்கிறது. ரைட்டா? அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் வேப்பராக. ரைட்டா? அப்போ இதில் என்ன போட்டிருக்கான்? டைட்டானியம் டெட்ராக்சைடுன்னு போட்டிருக்கான். டெட்ராக்சைடு வேப்பர்னு போட்டிருக்கான். டெட்ரா அயோடின்னு போட்டுக்கோங்க. நீங்கள் அது மேலே உள்ளது அப்படியே எழுதிக்காங்க. டெட்ராய்டைட் வேப்பர் தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். இஸ் பாஸ்டு
ஓவர் எ டங்ஸ்டன் ஃபிலமெண்ட். இது எதில் பாஸ் பண்ணுறா? டங்ஸ்டன் என்னது? நம்ம பல்ப், அந்த காலத்து பல்ப் 60 வாட் பல்ப் 100 வாட் பல்ப் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு நூலிலை மாதிரி போகும். அது வந்து நீ கரண்ட்டை கொடுக்கும்போது அதுதான் எரியும். அது மின்னுனா தான் அது எரியும், பல்ப் எரியும். அது டங்ஸ்டன் இல்லைன்னா பல்ப் எரியாது. ரைட்டா? அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட், டங்ஸ்டன் நூலிலை மேலே நாம் இதை பாய்ச்சுகிறோம். எது? அட் ஏ டெம்பரேச்சர். என்ன டெம்பரேச்சரில்? அரௌண்ட் 1800 கெல்வினில் நம்ம இந்த இனத்தை பாய்ச்சுக்கிறோம். டைட்டானியம் டெட்ரா அயோடைடு வேப்பரை நாம் பாய்ச்சுக்கிறோம். எதில்? டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்னா என்ன சொல்ல, பல்பில் போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா 60 வாட் பல்ப் 100 வாட் பல்ப் இருக்கும், சின்ன மெல்லிஸாக இருக்கும். அதில் நம்ம பாய்ச்சுக்கிறோம். ஆனால் பாய்ச்சும்போது அதனோட வெப்பநிலை, டங்ஸ்டனோட வெப்பநிலை என்னவாக இருக்கணும்? 1800 கெல்வினாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் அட் அரௌண்ட் 1800 கெல்வின் த டைட்டானியம் டெட்ராக்சைடு. இவன் டெட்ராக்சைடு போட்டிருக்கான். நான் இது எனக்கு டவுட்டு தான். என்னது? சரி பார்த்துக்கோங்க. டைட்டானியம் டெட்ராக்சைடு இஸ் டீகம்போஸ். இந்த நேரத்தில் அந்த டைட்டானியம் டெட்ராக்சைடு என்ன செய்கிறது? டீகம்போஸ் ஆகுது. டீகான பிரிகிறது, சிதைவடைகிறது. டீகம்போஸ்னா சிதைவடைகிறது, பிரிகிறது. டைட்டானியம் தனியாகவும் என்னவாகும்? அயோடின் தனியாகவும் அயோடைடு தனியாகவும் பிரிகிறது அப்படின்றான். அது டெட்ராக்சனா அது வந்து அயோடைடு தான். டெட்ரா அயோடைடு இஸ் டீகம்போஷன் சிதைவடைகிறது, பிரிகிறதுன்னு அர்த்தம். அண்ட் பிரிஞ்சு என்ன ஆகும்? அண்டு பியூர் டைட்டானியம் இஸ் டெபாசிட்டட். அப்போ பியூர் டைட்டானியம் எதில் டெபாசிட் ஆகிருக்கும்? படிஞ்சிருக்கும், அந்த ஃபிலமெண்ட் மேலே படிஞ்சிடும். ஆனால் அயோடைடு என்ன செய்யும்? பிரிஞ்சு போயிடும். ரைட்டா? அப்போ பியூர் டைட்டானியம் இஸ் டெபாசிட்டட் அந்த இதில் ஃபிலமெண்ட்டில் படிஞ்சிரும். அப்போ அயோடின் எங்கே இருக்குது? அயோடைடு அப்படின்றான். அயோடின் எங்கே இருக்குது? இஸ் ரிலீஸ்டு. அது என்னது? ரிலீஸ்னால் வெளியேற்றப்படுகிறது. அதை நாம் திரும்பவும் பயன்படுத்திக்கலாம். திரும்ப வேண்டாம், நம்ம பயன்படுத்திக்கலாம். ரைட்டா? அது அயோடின் இஸ் ரீயூஸ்னால் அது திரும்ப பயன்படுத்தப்படுகிறது. திரும்ப நம்மளுக்கு தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கலாம். அது பிரிஞ்சிருது. ரைட்டா? இப்போ பாருங்கள், டிஐனா டைட்டானியம். அப்போ டெட்ரா அயோடைடு என்ன செய்யுது? 4 வேப்பராக இருக்கிறது. இது என்ன 1800 கெல்வினில் வெப்பப்படுத்தப்படுது. அதே கீழே டெல்டா சிம்பிள் கொடுத்துருக்கான். ரைட்டா? அப்போ டைட்டானியம் சாலிடாக பிரிகிறது, அது படிஞ்சிருது. இதில் ஃபிலமெண்ட்டில் அதை எடுத்துக்கலாம். அடுத்து என்ன செய்கிறது? 2 அயோடின்னு சொல்கிறான் இவன். ஆனால் அயோடைடு தான் வரும். ரைட்டா? சரி பார்த்துக்கோங்க என்னன்ட்டு. எனக்கு சரியாக தெரியல, நான் பார்க்கல அதை. அது சாலிட், அதுவும் சாலிடாக பிரிகிறது. ரைட்டா? இதை பார்த்துக்கோங்க. அப்ளிகேஷன் ஆஃப் மெட்டல்ஸ். சரி நெக்ஸ்ட் பார்த்துக்குறோம்.